இங்க நடப்பது மன்னருடைய ஆட்சி. அந்த மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர். கலைஞர் மன்னர், அவருடைய பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மன்னர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளை வந்து மன்னர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளை வந்து மன்னர். என் முகநூலை கூட முடக்கிட்டாங்க, சத்தியமா சொல்றேன். இங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை பேசுங்க அப்படின்னு சொன்னா அப்பா செயலின்னு ஒண்ணு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்களாம். இவரை எல்லாருமே அப்பான்னு கூப்பிடணுமா. சரி அப்பா, எப்பா எப்பா மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி அப்பா, கருணாநிதி ஸ்டாலின் அப்பா, எப்பா எப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்பா, 46 ஆண்டு காலம் இந்த தமிழகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் எப்பா. என் வரி பணம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேங்கப்பா. நீங்க எப்படி ஒன்றிய அரசுக்கு வந்து வரி பணம் தரல, அத இழவு தரல, இந்த இழவு தரலன்னு சண்டை போடுறீங்களோ எப்பா. நானும் வீடு வாசல் இல்லாம வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எப்பா. ஏதாவது ஒரு புறம்போக்கு இடமாவது கொடுங்க எப்பா. என்னை வந்து சாதிய ரீதியாக மத ரீதியாக பிரித்து பார்க்காதீங்க எப்பா. எப்பா எப்பா எப்பா, உன்னை 100 தடவை கூட அப்பான்னு கூப்பிடுறேன். என் வாழ்க்கை முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. இவ்வளவுதான் சொல்ல முடியும் யாப்பா. யாப்பா யாப்பா, உன்னுடைய ஆட்சியில தான் யாப்பா கண்ணாமண்ணு நடக்குதுப்பா. இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லையாப்பா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாப்பா, சாதிய அரசியலை நீதான் செய்யறையாப்பா, மத அரசியலை நீதான் செய்யறையாப்பா. உன் குடும்பம் வாழ்றதுக்கு நீ கஷ்டப்படுறையாப்பா. உன் குடும்பத்தை தாண்டி இந்த மக்களை யோசனை பண்ணியாப்பா. உன்னுடைய வகரா மட்டும் வாழ்வதற்கு தமிழகம் உனக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறதே அப்பா. அரசியல் என்னவென்று எனக்கு தெரியும் அப்பா. ஒரு இரவு தேர்தல் வந்தால் அந்த இரவில் நீங்கள் கொடுக்கின்ற பணம் எப்பா எப்பா நீதான் எப்பா, நீதான் அப்பா. அப்பப்பா, பொதுமக்களுடைய வலிகளையும் சுமைகளையும் கண் திறந்து பாரு எப்பா. உன் குடும்பம் மட்டுமே நல்லா இருந்தா போதுமா எப்பா. எப்பா எப்பா எப்பா, எத்தனை எப்பாவை கூப்பிடணுமோ அத்தனை அப்பாவும் கூப்பிடுகின்றோம். பொதுமக்களை நிம்மதியாக தமிழகத்தில் வாழ வீடு எப்பா. இத்தனை அப்பாவையும் அழைத்து அந்த அப்பா செவிகள் மூடி இருந்தால் தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் இங்கு வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொந்த மண்ணில் பிறந்துட்டு எங்கேயோ இருந்து வரவன் எல்லாம் இங்க சொத்தை குவிச்சிட்டு கிடக்கா. சொந்த மண்ணில் பிறந்துக்கிட்டு ஒரு பிடி இடம் கிடையாது. ஏன் இந்த சமுதாயத்துல பிறக்கல, அந்த சமுதாயத்துல பிறக்கல, இவ்வளவுதான் தப்பா எங்க தப்பு? இந்த சாதியில பிறக்கல, அந்த சாதியில பிறக்கல, இதுதான் தப்பா? 14 வருஷம் எப்பா, 14 வருஷம் ஒரு வாடகை வீட்டுல இருந்தா அந்த வீடு வாடகை வந்து சொந்தமா எப்பா. அரசியலமைப்பு சட்டம் எப்பா. தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சி செஞ்ச வருஷம் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க எப்பா. சரியா எப்பா? ஏதாவது ஒரு நல்லது செய்யப்பா. இந்த மக்கள் வளரட்டும் எப்பா, இந்த மக்கள் நலமாக வாழட்டும் எப்பா. எப்பா எப்பா, எப்படி எப்பா உன்னை கூப்பிடுறது எப்பா? மூக்கா அப்பா என்று கூப்பிடுவதா இல்ல வேற மாதிரியா கூப்பிடுறதா எப்பா? எப்படி எப்பா உன்னை அழைக்க வேண்டும்? பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய் எப்பா.